கனடாவில் தமிழர்கள் எவ்வாறு தங்களுடைய வாழ்வை வளம்படுத்தினார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இளைய தலைமுறையினர் அறிய வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. குறிப்பாக அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து வருகின்ற பொழுது அவர்கள் எவ்வாறான சவாலை எதிர்கொண்டு கனடாவுக்குள் வந்தார்கள் என்பதை நினைவூட்டும் முகமாக இந்த படகு காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. செங்கம்பலம் இடையிலே எங்களுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் பல இடம்பெற இருக்கின்றது. பறை இசை, அதை விடவும் கும்மி, கோலாட்டம் போன்ற நிகழ்வுகள், காவடி ஆட்டம், வீணை கச்சேரி, இப்படி பல எங்களுடைய பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் அங்கே நடைபெற இருக்கின்றன. மாக்கம் நகரிலே முதலாக 16வது முறையாக மாக்கம் நகருக்கு நகர்ந்து அங்கே பர்ச் மவுண்ட் வீதியிலே நாங்கள் ஹைவே 7 அண்ட் ஹைவே 14 இடைப்பட்ட பகுதி என்று சொல்லலாம். அந்த அவிவாவே என்பது நீங்க ஹைவே 7 பார்த்தால் தெரியக்கூடிய தூரம் தான். அதே போல அங்கே ராயல் கிரஸ் கோட் என்கின்ற அந்த மற்ற அந்தமும் 14th அவென்யூ பார்த்தால் தெரியக்கூடிய தூரம். அது இந்த இடப்பட்ட பகுதியிலே இந்த திருவிழா நடைபெற இருக்கின்றது. பர்ச்மவுண்ட் வீதியிலே, மாக்கம் பகுதியிலே பிரதான மேடையிலே சனிக்கிழமை அந்த இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக தமிழகத்தில் இருந்து புகழ்பெற்ற பல கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். பாடகர் ஸ்ரீனிவாஸ் வந்திருக்கின்றார். அவரை விட திவினேஷ் என்கின்ற அந்த இளம் குரலால் தன்னை உலகையை மயக்கி இருக்கின்ற அந்த இளைஞன், அந்த சிறுவன் வந்திருக்கின்றார். அவரை விடவும் பல கனடிய கலைஞர்கள் இணைந்து அந்த நிகழ்ச்சியை நடங்க இருக்கின்றார்கள். 1986 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி இந்த 155 தமிழ் அகதிகள் ஆதரவாக அட்லாண்டிக் சமுத்திரத்திலே ஒரு படகிலே மிதந்து கொண்டிருந்த பொழுது அவர்களை கஸ் டால்டன் என்கின்ற அந்த மீனவ கப்பலின் தலைவர் மாலுமி அவர்களை தனது கப்பலிலே இருந்த மீன்கள் தான் பிடித்து வைத்திருந்த மீன்கள் எல்லாத்தையும் கடலிலே திருப்பி போட்டுவிட்டு மனிதர்களை காப்பாற்றி கரையை கொண்டு வந்தார். தமிழர்களின் கனேடிய வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இது 40 ஆண்டுகளை கடந்து விட்ட நிலையிலே அவர்கள் வந்த அந்த ஒரு கப்பல்கள் ஒரு கப்பலை 2016 ஆண்டு 30வது ஆண்டு நிறைவின் பொழுது சிடிசி அதை கொள்வனவு செய்திருந்தது. ஏனென்றால் அது எம்மை பொறுத்த வரைக்கும், சிடிசியை பொறுத்த வரைக்கும், கனடிய தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நமது வரலாற்றின் ஒரு தொல்பொருள். அது ஒரு ஆர்டிஃபேக்ட் ஆஃப் ஆர் ஹிஸ்டரி. ஆகவே அதை நாங்களே கொள்வனவு செய்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும். நமக்கான ஒரு அருங்காட்சியகம் வருகின்ற பொழுது அருங்காட்சியகத்தின் முக்கிய பகுதியாக இந்த கப்பல் இருக்க வேண்டும் என்பதால் கொள்வன செய்தோம். அதை இப்பொழுது 2வது முறையாக மக்கள் பார்வைக்கு இந்த திருவிழாவில் வைக்க இருக்கின்றோம். ஏனென்றால் இது 40வது வருடம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக. அதாவது தமிழர்களுடைய வருகை என்பது பல்லின சமூகங்களுக்கும் உதவக்கூடிய ஒரு அடித்தளத்தை இட்டிருக்கிறது என்று சொல்லலாம். நிச்சயமாக அது அவர் கூறிய அவருடைய அந்த வார்த்தை அது மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தையாக இப்பொழுதும் பார்க்கப்படுகின்றது கனடாவுடைய இமிகிரேஷன் பாலிசியிலே. அவர் இன்னும் ஒரு வாக்கியம் கூறினார், if you are to err, we will err on the side of compassion என்று சொன்னார். அதாவது நாங்கள் தவறு இழைத்தால் நாங்கள் இரக்கத்தின் நிமித்தம் தவறு இழைத்தோம் என்று வரலாறு பதியட்டும் என்பது போல கூறினார். இந்த சனி ஞாயிறு தினங்களில் உங்களை மகிழ்விப்பதற்காக கனடிய தமிழர் பேரவை நடத்துகின்ற மாபெரும் திருவிழா நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. 2 நாட்கள் மார்க்கம் நகரில் நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள், உணவுச்சாவடிகள் என்பன அமையப்பெற்று பிரம்மாண்டமான நிகழ்வாக உலகில் இருந்து பலரும் இந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கனடாவில் GTA பெரும்பாலான பகுதியில் இருந்து பல இடங்களில் இருந்தும் மக்கள் இந்த இடத்தை நோக்கி செல்ல இருக்கின்றார்கள். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் பல புதுமையான அம்சங்கள் இடம்பெறுவது கனடிய வரலாற்றில் தடம் பதித்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வில் கடந்த காலங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றது. இம்முறை மிக முக்கியமான அம்சமாக குறிப்பாக கனடாவில் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் அகதிகள் வந்த படகு காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. குறிப்பாக இந்த அகதிகள் வந்த படகு என்பது கனேடிய வரலாற்றில் தடம் பதித்த ஒரு விடயமாக இருப்பதோடு கனடாவில் தமிழர்கள் எவ்வாறு தங்களுடைய வாழ்வை வளம்படுத்தினார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இளைய தலைமுறையினர் அறிய வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. குறிப்பாக அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து வருகின்ற பொழுது அவர்கள் எவ்வாறான சவாலை எதிர்கொண்டு கனடாவுக்குள் வந்தார்கள் என்பதை நினைவூட்டும் முகமாக இந்த படகு காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. தற்போதைய ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு கனடிய தமிழர்
தமிழர் பேரவையினுடைய துணைத் தலைவர் துஷி ஞானப்பிரகாசம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க போகின்றோம். வணக்கம் துஷி. வணக்கம் ராம்பிரசாத். ஆமாம், கடந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். மேலும் இப்பொழுது நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் இந்த நிகழ்வினுடைய ஏற்பாடுகள் பற்றி சுருக்கமாக முதலில் கூறிக்கொண்டு பின்னர் இந்த நிகழ்வில் இடம்பெற இருக்கின்ற முக்கிய அம்சங்கள் பற்றி பேசுவோம். இந்த 22ஆம் நீங்கள் கூறியது போலவே 22ஆம் 23ஆம் தேதிகளிலே இங்கே நிகழ்வு நடக்க இருக்கின்றது. மாக்கம் நகரிலே முதலாக 16வது முறையாக மாக்கம் நகருக்கு நகர்ந்து அங்கே பர்ச் மவுண்ட் வீதியிலே நாங்கள் ஹைவே 7 அண்ட் ஹைவே 14 இடைப்பட்ட பகுதி என்று சொல்லலாம். அந்த அவிவாவே என்பது ஹைவே 7 பார்த்தால் தெரியக்கூடிய தூரம் தான். அதே போல அங்கே ராயல் கிரஸ் கோட் என்கின்ற அந்த மற்ற அந்தமும் 14th Avenue பார்த்தா தெரியக்கூடிய தூரம். அந்த இடப்பட்ட பகுதியிலே இந்த திருவிழா நடைபெற இருக்கின்றது. பர்ச்மவுண்ட் வீதியிலே மாக்கம் பகுதியிலே 12 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அதுல 2 மேடைகள் இருக்கும். செங்கம்பளம் மேடை எனப்படுகின்ற அந்த ரெட் கார்பெட் மேடையிலே பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும். அதே போலவே மெயின் ஸ்டேஜ் எனப்படுகின்ற பிரதான மேடையிலேயும் பல நிகழ்வுகள் நடக்கும். பிரதான மேடையிலே சனிக்கிழமை அந்த இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக தமிழகத்தில் இருந்து புகழ்பெற்ற பல கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். பாடகர் ஸ்ரீனிவாஸ் வந்திருக்கின்றார். அவரை விட திவினேஷ் என்கின்ற அந்த இளம் குரலால் தன்னை உலகையை மயக்கி இருக்கின்ற அந்த இளைஞன், அந்த சிறுவன் வந்திருக்கின்றார். அவரை விடவும் பல கனடிய கலைஞர்கள் இணைந்து அந்த நிகழ்ச்சியை நடங்க இருக்கின்றார்கள். செங்கம்பலம் மேடையிலே எங்களுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் பல இடம்பெற இருக்கின்றது. பறை, இசை, அதை விடவும் கும்மி, கோலாட்டம் போன்ற நிகழ்வுகள், காவடி ஆட்டம், வீணை கச்சேரி, இப்படி பல எங்களுடைய பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் அங்கே நடைபெற இருக்கின்றன. ஆகவே மக்கள் எல்லோரும் அலை திரண்டு வந்து அதை கண்டுகளிக்க வேண்டும் என்றும் ஆதரவு வரவுங்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆமாம், மிகவும் ஒரு முக்கியமான அனுமதி இலவசமாக நடைபெறுகின்ற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இதே நேரத்தில் அண்மைய நாட்களில் கனடிய தமிழர் பேரவையினுடைய சமூக வலைதள பக்கங்களை பார்க்கின்ற பொழுது விளம்பர ஆதரவு என்பது திடீரென அதிகரித்தது போன்று பல போஸ்டுகளை நீங்கள் பதிவிட்டு வருகின்றீர்கள். இந்த திடீர் வரவேற்பு என்பது திடீரென உண்மையில் ஏற்பட்ட ஒன்றா அல்லது நீங்கள் இப்பொழுதுதான் வெளியிட்டு வருகிறீர்களா? இல்ல, இது இப்படியான ஒரு பாரிய நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்யும் பொழுது பல கால திட்டமிடல் இருக்கும். ஆகவே இது இந்த விளம்பர ஆதரவு தருகின்ற இந்த நபர்கள் எல்லோரையும் நாங்கள் பல காலமாக அவர்களை அணுகி இதற்கான பேச்சுவார்த்தைகளிலேயும் இதற்கான ஒழுங்குகளிலேயும் ஈடுபட்டிருந்தோம். இப்பொழுதுதான் அந்த 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 கான்ட்ராக்ட் எனப்படுகின்ற அந்த ஒப்பந்தங்கள் பூர்த்தியாக்கப்பட்டு அவர்களுடைய பெயர்கள் வெளியிடும் அளவுக்கு இப்பொழுது காலம் கனிந்து வந்திருக்கின்றது. அதனால இது திடீரென்று நடந்ததில்லை. இதுக்கு சில காலமாகவே நாங்கள் இதை அணுகி இந்த செயற்பாட்டுகளை ஈடுபட்டு வந்திருக்கின்றோம். சரி, இதில் மிக முக்கியமாக 40 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த அகதிகளினுடைய வருகை என்பது ஏற்கனவே கனேடிய தமிழர் பேரவை இது தொடர்பாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி இருந்தாலும் இப்பொழுது காட்சிப்படுத்தலுக்காக அந்த படகை நேரடியாக இந்த மார்க்கம் நகருக்கு கொண்டு வரப்பட இருப்பதாக அறிகின்றோம். இந்த படகினுடைய வரலாற்று முக்கியத்துவம், அதனுடைய பின்னணி என்பது பற்றி குறிப்பிடுவீர்களா? ஆமாம், 1986ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி இந்த 155 தமிழ் அகதிகள் ஆதரவாக அட்லாண்டிக் சமுத்திரத்திலே ஒரு படகிலே மிதந்து கொண்டிருந்த பொழுது அவர்களை கஸ் டால்டன் என்கின்ற அந்த மீனவ கப்பலின் தலைவர் மாலுமி அவர்களை தனது கப்பலிலே இருந்த மீன்கள் தான் பிடித்து வைத்திருந்த மீன்கள் எல்லாத்தையும் கடலிலே திருப்பி போட்டுவிட்டு இவர்களை காப்பாற்றி, மனிதர்களை காப்பாற்றி கரையை கொண்டு வந்தார். தமிழர்களின் கனேடிய வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே அவர்கள் முதலில் தாயக மண்ணில் இருந்து இந்தியாவில் இருந்தோ இலங்கையில் இருந்தோ தான் புறப்பட்டு வந்தார்கள் என்று நம்பப்பட்டது. இருந்தபோதும் அவர்கள் ஐரோப்பிய நாடொன்றிலே இருந்து கனடாவுக்கு வந்தார்கள் என்ற தகவல் வெளியானதும் கனடாவிலே அந்த அவர்களுக்கு எதிராக மிகவும் காத்திரமான எதிர்ப்பு வெளிப்பட்டது. பல்வேறு தரங்கள் இருந்தும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட அதை எதிர்த்து அவர்களை மீண்டும் அவர்கள் புறப்பட்ட இடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பது போன்ற கூக்குரல், அந்த கோஷங்கள் எழுந்தது. அந்த காலகட்டத்திலே கனடாவின் பிரதமராக இருந்த பிரையன் மல்ரோனி அவர்கள், புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியில் இருந்தது. அதனுடைய பிரதமர் பிரையன் மல்ரோனி அவர்கள் தான் மிக திடமாக உறுதியாக நின்று, இல்லை,
we are not in the business of sending back refugees என்று சொல்லி கூறினார். அதாவது பாராளுமன்றத்திலே கூறினார், நாங்கள் கனடா அகதிகளை திருப்பி அனுப்புவதில்லை, நாங்கள் அகதிகளை ஏற்றுக்கொண்டுதான் நமது வரலாறு என்று சொல்லி திடமாக கூறினார். இன்று வரை, அன்றிலிருந்து இன்று வரை 40 ஆண்டுகளாக கனடாவுடைய அந்த இமிகிரேஷன் பாலிசி நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் ஒரு கோர்னர் ஸ்டோனாக, ஒரு அடிக்கல்லாக அந்த அவருடைய அந்த திடமான வாக்கியம் இருக்கின்றது. நாங்கள் அதுக்கு பிறகு சிரியாவில் இருந்த அகதிகள், உக்ரைனில் இருந்த அகதிகள், பலஸ்தீனில் இருந்த அகதிகள் என்று பல நாடுகளிலிருந்து அகதிகளை கனடா உள்வாங்கிய பொழுது பிரையன் மல்ரோனி கூறிய அந்த கூட்டு தான் முக்கியமான கூட்டாக இருந்தது. அதாவது தமிழர்களுடைய வருகை என்பது பல்லின சமூகங்களுக்கும் உதவக்கூடிய ஒரு அடித்தளத்தை இட்டிருக்கிறது என்று சொல்லலாம். நிச்சயமாக அது அவர் கூறிய அவருடைய அந்த வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தையாக இப்பொழுதும் பார்க்கப்படுகின்றது கனடாவுடைய இமிகிரேஷன் பாலிசியிலே. அவர் இன்னும் ஒரு வாக்கியம் கூறினார், if you are to err, we will err in the on the side of compassion என்று சொன்னார். அதாவது நாங்கள் தவறு இழைத்தால் நாங்கள் இரக்கத்தின் நிமித்தம் தவறு இழைத்தோம் என்று வரலாறு பதியட்டும் என்பது போல கூறினார். ஆகவே இந்த அகதிகளை இரக்கத்துடன் நோக்கின்ற, அவர்களை வரவேற்கின்ற அந்த கனடாவின் பண்பை அவர் முதல் ஆணித்தரமாக உறுதிப்படுத்தியது பிரையன் மல்ரோனி அவர்கள். அதற்கு காரணமாக அமைந்தது இந்த தமிழ் அகதிகள். அதுவும் இப்பொழுது பாத்தீங்கன்னா 40 ஆண்டுகள் கடந்து இந்த தமிழர்கள் அங்கு அந்த கப்பலிலே அகதிகளாக வந்த தமிழர்கள் இன்று மிகவும் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்களாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக வெற்றி பெற்றவர்களாக இப்பொழுது மத்தியிலே வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவும் ஒரு தமிழர்களுடைய அயராத உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஒரு முக்கியமான சான்று. அதே போல கனடாவினுடைய இந்த இமிகிரேஷன் பாலிசி, இந்த அகதிகளை வரவேற்கின்ற பண்பு கனடாவுக்கு எவ்வளவு நன்மை பயக்கின்றது என்பதற்கும் ஒரு முக்கியமான விடயம். ஆகவே இது 40 ஆண்டுகளை கடந்து விட்ட நிலையிலே அவர்கள் வந்த அந்த ஒரு கப்பல்கள் ஒரு கப்பலை 2016 ஆண்டு 30வது ஆண்டு நிறைவின் பொழுது சிடிசி அதை கொள்வனவு செய்திருந்தது. ஏனென்றால் அது எம்மை பொறுத்த வரைக்கும், சிடிசியை பொறுத்த வரைக்கும், கனடிய தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நமது வரலாற்றின் ஒரு தொல்பொருள், அது ஒரு ஆர்டிஃபேக்ட் ஆஃப் ஆர் ஹிஸ்டரி. ஆகவே அதை நாங்களே கொள்வு செய்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும். நமக்கான ஒரு அருங்காட்சியகம் வருகின்ற பொழுது அருங்காட்சியகத்தில் இது முக்கிய பகுதியாக இந்த கப்பல் இருக்க வேண்டும் என்பதால் கொள்வன செய்தோம். அதை இப்பொழுது 2வது முறையாக மக்கள் பார்வைக்கு இந்த திருவிழாவில் வைக்க இருக்கின்றோம். ஏனென்றால் இது 40வது வருடம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக. 2017 ஆண்டும் இது முதலாக திருவிழாவிலே காட்சிப்படுத்தப்பட்டது. இப்பொழுது 2வது முறையாக 2026 ஆண்டு காட்சிப்படுத்தப்படுகிறது. அதற்கு பிறகு பிறந்த குழந்தைகள் கூட இப்பொழுது இவ்வாறான ஒரு விடயம் இருக்கின்றது என்பதை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை கனடிய தமிழர் பேரவை இந்த திருவிழாவில் வழங்க இருக்கின்றது. இது தவிர சிறுவர்களுக்கான விளையாட்டு பகுதி போன்ற பல விடயங்களும் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக அறிகின்றோம். அந்த விவரங்களையும் இன்றைய நிகழ்ச்சியில் கூறுவீர்களா? ஆமாம். சிறுவர்களுக்கான அந்த விளையாட்டு பகுதி நீங்கள் 14th Avenue அந்த பக்கத்தால் வந்தால் அதை முதலாவது விடயமாக அந்த சிறுவர்களுக்கான விளையாட்டு பகுதி தான் இருக்க போகின்றது. அதிலே சிறுவர்களுக்கு விருப்பமான பல்வேறு விளையாட்டுகள், இந்த ஸ்லைட்ஸ் இருக்கும், பலூன்ஸ் இருக்கும், அப்படியான பல்வேறு விளையாட்டுகள் இருக்கும். அவர்கள் $20 கட்ட வேண்டும் அதில் விளையாடுவதற்கு. ஆனா அந்த 20 இப்ப நீங்கள் அந்த மால் வழியே இருக்கிற ரைட்ஸ்ல போனால் ஒவ்வொரு ரைட்ல போறதுக்கு ஒரு டிக்கெட் கொடுக்க வேண்டியிருக்கும். இது அப்படி இல்லை. $20 போட்டால் உங்களுக்கு ஒரு எத்தனை தடவையும் அவர்கள் நாள் முழுக்க வேணுமென்றாலும் அதிலே அவர்கள் சரக்கு விளையாடி, உங்களுக்கு தெரியும் சிறுவர்களுக்கு எப்போதுமே அவர்களுக்கு எனர்ஜி குறையாது, அவர்களுடைய சக்தி குறையாது விளையாடும் பொழுது. ஆகவே தொடர்ந்து அவர்கள் விளையாடக்கூடியதாக இருக்கும். பெற்றோர்கள் தான் தமக்கான சக்தி குறையும் பொழுது பிள்ளைகளை எடுத்து கொண்டு போக வேண்டி வரும். ஆமாம். கனடிய தமிழர் பேரவையின் இந்த திருவிழா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்புகளை நீங்கள் தான் செய்வதாக அறிகின்றோம். அந்த வகையில் கலைஞர்களுடைய ஒருங்கிணைப்பு மற்றும் நிகழ்ச்சிகளுடைய ஒருங்கிணைப்பு பற்றி குறிப்பிடுவீர்களா? ஆமாம். ஒரு குழு, ஒரு உபகுழு ஒன்றை அமைத்திருந்தோம் கலை நிகழ்ச்சிகள் செய்வதற்காக. அந்த உபகுழுவின் தலைமை பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆகவே நான் கூறியது போல 2 மேடைகளிலே, செங்கம்பலம் மேடையிலும் மெயின் மேடையிலும் நிகழ்ச்சிகள் நடக்க போன்றது. பிரதான மேடையிலே முதல் நாள் ஸ்ரீனிவாஸ், திவினேஷ் அவர்கள் போன்றவர்கள் பாடுகின்றார்கள். இதை விடவும் கோகுலன் சாந்தன், உங்களுக்கு தெரியும், தேசிய பாடகர் சாந்தனுடைய மகன், அவர் வர இருக்கின்றார். அவரும் திவினேஷும் 2 நாளும் பாடுவார்கள். அவர்கள் சாட்டர்டே, சனிக்கிழமையும் பாடுவார்கள், ஞாயிற்றுக்கிழமை பாடுவார்கள். ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பல்வேறு காரணங்களால் சனிக்கிழமை மட்டும்தான் பாடுவார். அது பிரதான முறையில் நடந்து கொண்டிருக்கும். அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள், பிரமுகர்கள் போன்றவர்களின் சிற்றுரைகளும் அந்த மேடையிலே நடைபெறும். அதை விட இந்த செங்கம்பலம் மேடையிலே 4 மணிக்கு ஆரம்பித்து
உமது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், உள்ளூர் கலை நிகழ்ச்சிகள், மது குழந்தைகளுடைய நடனங்கள், பேச்சுக்கள், அப்படியான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அதை விடவும் பேருந்து மாலையிலே 8 மணி அளவு இருள் சூழும் பொழுது இங்கே இளையோரை உற்சாகப்படுத்தும் வகையிலே டிஜே காவ் என்கின்ற அந்த கலைஞர் அவர் மேடையை ஆக்கிரமிப்பார். அது பின்னர் ஒரு முற்றுமுழுதாக ஒரு நடனக்கூடமாக, ஒரு கிளிக்க நடனக்கூடமாக அந்த மேடை மாறும். இங்கே இளையோர்களுக்கு அது மிகவும் ஒரு உற்சாகத்தை தருகின்ற ஒரு நிகழ்வாக அமையும் என்பது நம்பிக்கை. ஏனென்றால் கடந்த காலத்திலேயும் அப்படியான நிகழ்ச்சியை நாம் செய்திருக்கின்றோம். அது இளையோரிடம் மிகவும் வரவேற்பை பெற்றது. இம்முறையும் அந்த வரவேற்பை இந்த நிகழ்வு பெறும் என்பது நம்பிக்கை. மார்க்கம் நகரை பொறுத்தவரையில் டொரண்டோவிலிருந்து ஹோண்டா இண்டி போட்டிகள் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றன. அது மார்க்கம் நகரத்துக்கு மிக பல் சமூக மத்தியில் வரவேற்பை கொடுத்த ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. தமிழ் சமூகமாக மார்க்கத்துக்கு பெருமை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு எப்படி அமையப் போகின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? மார்க்கம் நகரமும் அதே நேரத்தில் மார்க்கம் மக்களும் இந்த தமிழர் திருவிழா ஊடாக என்னென்ன விடயங்களை எதிர்வரும் காலத்தில் அறிந்து கொள்ளப் போகிறார்கள்? தமிழர்களுடைய பலத்தை எவ்வாறு இந்த நிகழ்வு என்பது பறைசாற்றப் போகிறது? மாக்கம் நகர மேயரும் நாக்கம் நகர சபையும் எம்ஐ சிடிசியை வலிந்து அழைத்து இந்த நிகழ்வை, இந்த பாரிய நிகழ்வை, 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறுகின்ற இந்த பெருமைமிக்க நிகழ்வை மாக்கம் நகருக்கு நகர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுதே அது அங்கே மாக்கத்திலே வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுக்கான ஒரு நற்சான்றிதழ் போலத்தான் அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் வெற்றிகரமாக வாழ்கின்றார்கள், மிகவும் சிறந்த குடிமக்களாக பிரஜைகளாக வாழ்கின்றார்கள் என்பதற்கான வெளிப்பாடாகத்தான் அந்த அழைப்பை நாங்கள் பார்த்தோம். ஆகவே அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த நிகழ்வும் இருக்க போகின்றது. இந்த நிகழ்வு மிகவும் கோலாகலமாக, அதே வேணும் ஏதாவது அசம்பாவிதங்கள், விபத்துக்கள் நடக்காத வகையிலே பாதுகாப்பாக நடந்து நிறைவேற்ற சமூகத்தின் ஒத்துழைப்பை நாங்கள் மிகவும் ஆவலுடன் வேண்டுகின்றோம். அப்படி நிகழும் பட்சத்தில் அது மார்க்கம் அப்படி இது ஒரு சிறப்பான அடிஷனாக ஒரு கூடுதல் நிகழ்வாக மாக்கத்துக்கு அமையும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்களோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலே நமது இந்த நிகழ்வு, இந்த திருவிழாவும் இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. ஆகவே வருகின்ற சனி ஞாயிறு 2 தினங்களும் நண்பகல் 12 மணிக்கு ஆரம்பமாகின்ற இந்த நிகழ்வு முற்றிலும் இலவசமாக நடைபெறுகின்ற நிகழ்வாக, அனுமதி இலவசமாக நடைபெறுகின்ற நிகழ்வாக இருக்கின்றது. பல உணவுச் சாவடிகள், பல கலாச்சார நிகழ்வுகள் என்பன இடம்பெற இருக்கின்றன. இந்த நிகழ்வில் நீங்களும் கலந்து கொள்ளலாம் என்பதனை எமது நேர்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விவரங்களை தந்த உங்களுக்கும் நன்றி துஷி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ராமபிரசன். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.